your recipes diary. நம்ம இன்னைக்கு கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி மணக்க மணக்க சுவையான கேரட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் செய்யும் போதே ஒரு வீடே கமகமன்னு வாசனை வரும். வீட்டில் ஏதாவது விசேஷமானு கூட கேட்பாங்க. அந்த அளவுக்கு மனமும் சுவையோடு இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஃப்ளேவரோட சூப்பராக வரும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நான் இப்போ செஞ்சு காட்டியிருக்கிற அளவு 2 பேருக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இப்போ 5 மீடியம் சைஸ் கேரட் துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கேரட் எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1 கப் கேரட் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு லிட் போட்டு மூடிட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் கேரட் அப்படியே வேக விடலாம். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கேரட்ல இருக்கிற தண்ணியே போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடிட்டு வேக விடுங்க. அப்போ தான் இந்த ஸ்பைசஸில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து இறங்கும். நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். லிட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் செம்மையான ஒரு வாசனை வருது. சூப்பரான ஒரு ஃப்ளேவரு. நம்ம கல்யாண வீட்டில எல்லாம் இந்த கேட்ரிங்ல எல்லாம் சமைப்பாங்களே, சமைக்கும் போது செம்மையா ஒரு வாசனை வரும் பாருங்க. இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது. அதே இன்க்ரீடியன்ஸ் அதே அளவுக்கு சேர்த்திங்கன்னா அந்த மசாலாஸ்லாம் இதே மாதிரி ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். செம்மையாக இருக்குது. இப்போ இதில் வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் கேரட் துருவலுக்கு 1 கப் சாதம் வடித்து எடுத்திருக்கேன். சாதத்தை சேர்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பவுடர் கடைசியாக சேர்க்கறது தான் ரொம்ப நல்லா ஒரு இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதத்தையும் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடுங்க. சாதத்துலேருந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சுவையான வெட்டிங் ஸ்டைல் கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி கேரட் ரைஸ் நீங்களும் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.